ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பிதுஸ்ருக்ஷா நிரதஸ்ய சாசனாத் पितुस्सृक्षा निरतस्य शासनात् भवत्तपस्याभिरता दशापि ते भवत्तपस्याभिरता दशापि ते पयोनिधिं पश्चिममेत्य तत्तटे पयोनिधिं पश्चिममेत्य तत्तटे सरोवरं सन्ददृशुर्मनोहरम् सरोवरं सन्ददृशुर्मनोहरम् पितुस्सृक्षा निरतस्य शासनात् भवत्तपस्याभिरता दशापि ते पितुस्सृक्षा निरतस्य शासनात् भवत्तपस्याभिरता दशापि ते पयोनिधिं पश्चिममेत्य तत्तटे सरोवरं सन्ददृशुर्मनोहरम् पयोनिधिं पश्चिममेत्य तत्तटे सरोवरं सन्ददृशुर्मनोहरम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். சிஸ்ருக்ஷா நிரதஸ்ய, சிருஷ்டி காரியத்தில் முனைப்பாக இருந்த, பிதுகு சாசனாத், தந்தையின் கட்டளைப்படி, தே தச அபி, அந்த 10 குமாரர்களும், பவத் தபஸ்யா, உங்களை குறித்து தவம் செய்யும், அபிரதாக, ஆர்வத்துடன், பশ্চিமம் பயோநிதிம், பশ্চিமம்னா மேற்கு, பயோநிதிம்னா கடல், பশ্চিமம் பயோநிதிம் ஏத்ய அடைந்து, தத்தடே அந்த கடலோட கரையில், மனோகரம் மனத்தை கவர்கின்ற மாதிரி, சரோவரம் ஒரு பொய்கையை, சந்தத்ருஷுகு கண்டனர். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பிதுஸ்ருக்ஷா நிரதஸ்ய சாசனாத் भवत्तपस्याभिरता दशापि ते पयोनिधिं पश्चिममेत्य तत्तटे सरोवरं सन्ददृशुर्मनोहरम्. பிராச்சீன பர்ஹிஸ் வம்சம் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக நிறைய யாகங்களை செய்தார். ஒரு யாகம் முடிவதற்குள்ள இன்னொரு யாகத்துக்கான ஏற்பாடுகளை செய்து, முதல் யாகம் முடிந்தவுடனே அடுத்த யாகத்தை செய்ய ஆரம்பித்து விடுவாராம். பிரச்சேதர்கள் 10 பேரும் மிகவும் பக்தியுடையவர்களாக இருந்தார்கள். பிராச்சீன பர்ஹிஸ், நீங்கள் பிரஜைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். பிரச்சேதர்கள் தங்கள் கட்டளையை நிறைவேற்றுவோம், ஆனால் அதற்கு முன்பு பகவானை குறித்து தவம் செய்து அவர் அருளை பெற்று அவருடைய பிரசாதமாக எங்கள் இல்வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி மேற்கு கடற்கரையை நோக்கி பயணம் செய்தார்கள். அந்த கடற்கரையில் ஒரு மிக அழகிய சரோவரம் ஒன்று இருப்பதை பார்த்தார்கள்.